சார் வணக்கம் சார். வணக்கம் மேம். நாங்க கல்யாணி மந்திரத்துல இருந்து பேசுறோம். நீங்க? சொல்லுங்க மேடம். உங்க பேர் சார்? என்னுடைய நேம் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை. ஓகே ஓகே. மேடம். நான் சகானா பேசுறேன். ஓ சகானா, சொல்லுங்க மேம். ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? எனக்கு 38 மேம். மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு மேடம். பசங்க இருக்காங்களா? இருக்காங்க மேடம். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? மேடம், செக்ஸ் பண்ணும்போது பட் ஒன் டைம் பண்ணா நெக்ஸ்ட் டைம் அந்த விந்தணுக்கள் சரியா வர மாட்டேங்குது, இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன், என்ன பண்றீங்க? கை பழக்கம் ஏதாச்சும் இருக்குங்களா? கை பழக்கம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆன பண்றது இல்ல. சின்ன வயசு, சரியான வயசுல, அறியாத வயசுல பண்ணிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனது பண்ணல. தெரியாம பண்ண விஷயம் அதுக்கு பத்தி எதுவும் பண்ணல மேடம். ஓகே ஓகே. இதுக்கு நம்மளுக்கு தீர்வு சொல்றதுக்கு நம்ம டாக்டர் ஏதா இருக்கணும். நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகேங்களா? நான் அவர்கிட்ட தரேன், பேசுங்க. ஓகே. இந்தாங்க சார், பேசுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். எனக்கு செக்ஸ் பண்ண ஸ்டார்டிங் இருக்கிற எமோஷனல் செக்ஸ் எனக்கு வந்துருது. நெக்ஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணி பண்ணும்போது செக்ஸ் விந்தணுக்களே வெளியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது சார். எத்தனை முறை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 டைம்ஸ் பண்ணாதான் ஹாப்பினஸா இருக்கு. உங்களுக்கா மேடம்கா? எனக்கு. உங்களுக்கு 2 வாட்டி பண்ணாதான் திருப்தியா இருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் நேரம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் சென்று வந்து விருந்து? ஓகே, 5 மினிட்ஸ் போதுமா? 5 நிமிஷம் பத்தாது. போதாது. ஆமா. ஓகே. சரக்கு அடிப்பீங்களா? சரக்குலாம் அடிக்க மாட்டேன். நல்ல குட் பாய் சார். அருமையான பையன், நல்ல பையன். 2வது முறை பண்றதுக்கு ஆலோசனை வேணும், சிகிச்சை வேணும். ஆமா ஆமா. கண்டிப்பா நான் உங்களுக்கு அருமையான கைடன்ஸ் கொடுக்குறேன். இந்த முதல் டைம் 5 நிமிஷம் வருது பாருங்க. ஆமா. பெரும்பாலும் எல்லாருக்குமே சில பேருக்கு சீக்கிரமா வருதுன்ற கம்ப்ளைண்ட் உண்டு. 2வதா செக்ஸ் பண்ணும்போது லேட்டா விந்து வரும். ஆனா நிறைய பேருக்கு எரெக்ஷன் ஆகாது. எரெக்ஷன் எல்லாமே ஆகுது, ஆனா வர மாட்டேங்குது. வெளியில அது இல்ல, காத்து வருதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வருது. உசுறது காத்து. ஆமா. அணுக்கள் எதுவும் வருது. ஆனா 2வது டைம் பண்ணும்போது ரொம்ப நேரம் செய்றீங்க. சரி, ரொம்ப நேரம் செய்யறேன். ரொம்ப நேரம் செய்யறீங்க. ஆமா ஆமா. முதல் டைம் 5 நிமிஷம். ஆமா. 2வது டைம் 50 நிமிஷம். ஆமா ஆமா. ஆனா வரல, காத்து தான் வருது. சரி, விந்து உற்பத்திக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. நீ என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் போட்டு விடுங்க. சரி. நிறைய விந்து அதிகமா ஸ்டோரேஜ் ஆகி அழகமா ரிலீஸ் ஆகினே இருக்கும். விரைப்பையில ஏதோ எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபீல் ஆகுது. விரைப்பையில சின்ன வயசுல என்ன பண்ணிட்டேன்னா, விரைப்பை ஒரு பை பிடிச்சி இழுத்துட்டேன். ஏன் அதை வச்சிருக்கீங்களா? தெரியாம இழுத்துட்டேன். தெரியாம இழுத்து விட்டேன். ஆமா. இப்ப அதனால எஃபெக்ட் இருக்கான்னு கேக்குறேன். அதனால எஃபெக்ட் இருக்கான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மைண்ட் இல்ல அப்படி விதையில பிரச்சனை இருந்தா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காது. முதல் வாட்டி செக்ஸ் பண்றீங்க. எனக்கு செக்ஸ் பண்ணாம ஒரு 10 நாள் செக்ஸ் பண்ணாம இருந்தா 15 நாள் தாக்கு பிடிக்கும். 14 செக் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா விந்தனுக்கு கீழே ஒரு கெட்டியா திட்டிப்பா விழுது. திட்டிப்பா விழுதா? கெட்டிக்கிட்டே விழுதா? கெட்டியா திட்டிப்பா விழுது மேடம். இறந்து போன மாதிரி டெத்து, ஒண்ணுமே இல்லாத உயிரினங்கள் இல்லாத மாதிரி கீழே விழுது. தானா வருதா? தானா. ஆமா, தானா தூக்கத்துல வர மாதிரி வருது. 10 நாள் செய்யாம இருந்தா 12வது நாள் ஆட்டோமேட்டிக் லீக். ஆட்டோமேட்டிக் லீக். அதுவும் கெட்டிக்கிட்டே விழுது. ஆமா ஆமா. அதனால நீங்க செக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆமா, செக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். சரி, நல்லதான். நீங்க அந்த விதை பிடிச்சி இஸ்தீங்க இல்லையா? ஆமா. அதனாலதான் அந்த பிரச்சனை இல்ல. உங்களுக்கு விந்து உற்பத்தி குறைவா இருக்கு. அது புட்டதுனால சரியில்லையா? வேல்யூம் சொல்லுவாங்க 1.5 ml, 2 ml, 3 ml, 4 ml. சில ஆண்களுக்கு 5 ml கூட இருக்கு. ஓகே. கையில் அப்படியே அழகா அந்த விந்து அப்படியே குட்டையா அள்ளுவாங்க. அது மாதிரிலாம் விந்து வெளியே ஒரு ஆண்களுக்கு. உங்களுக்கு அது குறைவா இருக்கு. அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டா சரியாயிடும். அதுதான் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப பேசிருக்கிறீங்க இல்லையா? அந்த நம்பருக்கு உங்க அட்ரஸ போட்டு விடுங்க. சரி. நான் மருந்து கொரியர் அனுப்புறேன். ஒரே மண்டலம் சாப்பிடுங்க. அழகா விந்து அதிகமா சுரக்கும். 2 வாட்டி இல்ல, 3 முறை பண்ணுவீங்க. எவ்வளவு சார் அமௌண்ட்? அது நான் உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புங்க. நான் உங்க லைன்ல சொல்றேன். சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். நம்ம நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு, அதனால இருக்கலாம். பாடி ஹீட்டா இருக்கலாம்.
செமன் பவர் கம்மியா இருக்கலாம், மொட்டிலிட்டி கம்மியா இருக்கலாம், மார்பாலஜி கம்மியா இருக்கலாம், நிறைய ஸ்டோரேஜ் எண்ணெய் குளிக்கிறது இல்ல, குளிக்கல ரொம்ப நாளா ஒர்க் பண்றதால எண்ணெய் தேய்ச்சி அந்த ஃபாலோ பண்ணல, பாடி கரெக்டா மெயின்டைன் பண்ணல நானு. அதான் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி பேதிகம் வந்து சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு ஏறவே மாட்டேங்குது. அதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணு. வாரம் சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளி, நல்லெண்ணெய் கரெக்டா டைமுக்கு சாப்பிடு, ஓகே சார். டைமுக்கு தூங்கு, டைமுக்கு செக்ஸ் பண்ணு. ஓகே சார். தூக்கம் கட்டு செக்ஸ் பண்ணாத. சரிங்க சார். மிட் நைட்ல அறத்தூக்கத்துல செக்ஸ் பண்ணாத, ஆர்வமா செக்ஸ் பண்ணு. விடிய கிளம்புற 4 மணிக்கு மேல செக்ஸ் மூடு எப்பதான் கிளம்புது, 5 மணி 4 மணி தான் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கும், ஏன்னா குளிச்சாயிடுது உடம்பு. தூங்குறோம் இல்லையா, எந்த சிந்தனையும் இல்லாம தூங்கும் போது மனுஷனுக்கு உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். அந்த 4 மணி ஆச்சு ஆட்டோமேட்டிக் அதுவே ஏற்படுது, நம்ம ஏற்படுது. அப்ப 4 மணிக்கு எழுந்து நல்லா மவுத் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஓரம் செக்ஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சார். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். பக்கத்தாங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தேங்க்யூ. அனு பிடிக்காதா? அவங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் பயங்கரமா ஹார்டா இருக்காங்களே, ஸ்ட்ரென்த்தா. யாரு? சகானா. என்ன? தேங்க்யூ சோ மச். அனு ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஓகே, உங்களுக்கு நல்ல, எனக்கு நான் கெட்ட பொண்ணு சொல்லலையே. இல்ல ஓகே தான், உங்களுக்கு பிடிச்சவங்க தான் நீங்க சொல்ல முடியும். ஒருத்தவங்க ஃபேவரட்னு ஒன்னு இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. விஜயகாந்த், ரஜினிலாம் இருக்காங்க, அவங்களே எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் சொல்றேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சார் சொன்னவரே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா மறுபடியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொல்யூஷனோ நாங்க அதுக்கு பார்த்து சொல்றோம். ஓகேவா? ஓகே சகானா மேடம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஓகே பாய். என்ன நேயர்களே, கேட்டிங்களா? நம்ம அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசினாரு. அந்த மாதிரி நிறைய காலம் எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் சொன்னாக்கா உங்களுக்கு தேவையான மருந்து எங்கள் சார் வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாரு. சரி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.